கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இந்த பாடலை நாம் தெரிஞ்சவங்க கூட சேர்ந்து பாடுங்க. உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கோ பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு முனை சேருமோ. ஒரு வாதையும் முன் கோடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் முன் கோடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொன்னீங்களே அப்பா. விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த இடத்துல நீங்க அசைவாடி கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துமுள்ள கட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ரபா கபா லபா ரபா கரபா தீமா ரபா கரபா. ஹல்லேலூயா. ஓ ரபா லிபா கரபோ ஷால் பி ஹோல் தனை கரபா.
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்து மூலம் வாய்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே, கரங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. ரீ கமன் ஷல் பி ஹோதனை கரபா ஓரபா கரபா தீனமா கரபா. ஆவியானவரே நீங்க இறங்கி அற்புதத்தை செய்யும். உங்க தூதர்களை அனுப்புங்க டாடி. ஷாபாரா தீபாரபா கரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவரை கரம் இருக்கட்டும். அடிமை சிலுவை நிழலுக்குள் மறைத்து நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சங்கீதம் 91:4 நான் வாசிக்கிறேன். அவர் தமது சிறகுகளாலே முன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், இதை கண்டு நாம் அநேக நேரத்தில் உடைந்து போகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, நமக்கு எதிராய் செயல்படுகிற மாந்திரிக வல்லமைகள், மாந்திரிக காரியங்கள் நினைச்சு நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே எப்ப ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நாம் புலம்புகிறோம். ஆண்டவர் சொல்றார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எப்ப நம்மளை தப்புவிப்பார் என்று சொன்னால், அவர் செட்டையின் கீழ் வரும்பொழுது தேவன் நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, தேவனுடைய செட்டைக்குள்ள நம்ம வரும் பொழுதுதான் தேவன் என்ன பண்ணுவாராம், அவர் சிறகுகளால் நம்மை மூடி பாதுகாத்து கொள்வேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். அதாவது ஒரு காடு எரிந்து கொண்டு இருக்கிறதாம். அந்த காடு எரியும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கோழி இருக்கு. இப்போ அந்த காடு ஃபுல்லா எரிஞ்ச பிறகு அந்த வாட்ச்மேன் அந்த காட்டையெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு எரிந்து போன ஒரு கோழி இருக்கு. அவர் என்ன பண்றாரு, ஒரு குச்சை வச்சு அந்த கோழியை தள்ளுறாரு. தள்ளும்போது அதுக்குள்ள இருந்து அழகா குஞ்சிகள் பறந்து ஓடுதான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை எவ்வளவாய் பாதுகாக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது பாருங்க, தன்னுடைய ரெக்கையை விரித்து கொண்டு அந்த ரெக்கைக்குள்ள அத்தனை குஞ்சுகளையும் அது அணைத்து கொண்டதாம். அப்படியே கருகி செத்து இருந்ததாம். ஆனா உள்ள இருந்த பறவைகளுக்கு சேதம் இல்லையாம். இதே போலதான் நம் அருள்நாதராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய செட்டைக்குள் வருகிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய செட்டைக்குள்ள வந்தா தேவன் தரும் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது உபாகமம் 32:11. உபாகமம் 32:11. பாருங்க, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சிகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து. இப்போ கழுகு இருக்குன்னா அது முதல் என்ன பண்ணுமா, அந்த கழுகு தன் குஞ்சுகளை முட்டையிடும் பொழுது அதுக்கு நல்லா மெத்து மெத்துன்னு வைத்து அந்த கூடை ஸ்ட்ராங்கா கட்டுமா. ஆனா நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த கூண்டுல அந்த குஞ்சுகள் சொகுசா வளருமா. ஆனா அதுங்க கொஞ்சம் பெருசான பிறகு பறக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே கழுகு பார்க்குமா, இதுங்களை அப்படியே விட்டா இந்த கூண்டுக்குள்ளே சொகுசா உட்கார்ந்துருக்கோன்னு சொல்லி அந்த கழுகு என்ன பண்ணுமா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூண்டை அப்படியே பிச்சு பிச்சு போட்டு கடைசியில் மெத்து மெத்துன்னு இருக்கிற அதையும் என்ன பண்ணுமா, உருவி விட்டுருமா. அப்போ இந்த கழுகு எப்போவுமே சாதாரணமாக கீழே கூடு கட்டாது. அப்போ அவ்வளோ ஹைட்டில் அது எங்கே கூடு கட்டியிருக்கோ அங்கேருந்து அந்த குஞ்சுகள் என்ன பண்ணுமா, அங்கே வானத்துலேருந்து அப்படியே என்ன பண்ணுமா, மேலே உயரத்துலேருந்து கீழே விழுமா. விழும்போது அது தன்னுடைய தாய் என்ன பண்ணும், கட்டாயம் சபிக்கும். ஏன் பாரு, நம்ம அம்மா நம்மளை கை விட்டுட்டாங்க, எப்படி விட்டுட்டாங்க அப்பா அம்மாவும் நினைக்கும். ஆனா இதுங்க அங்கிருந்து மேலிருந்து விழும்போது தன் ரெக்கையை அப்படியே இது பண்ணி அந்த ரெக்கை மேல வைத்து அந்த குஞ்சுகளுக்கு பறக்க கற்றுக் கொடுக்குமாம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல
கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் தாயின் கருவிலிருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். பாருங்க, எத்தனையோ பிள்ளைகள் கருவில் அழிந்து போகிறார்கள், இல்லைன்னா பிறந்து அழிந்து போகிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உங்களை என்னை என்ன பண்றாரு? தேவன் பாதுகாக்கிறார். என கருமையான தேவ பிள்ளைகளை பாருங்க, இப்படி செட்டைக்குள்ள வரும்போது தேவன் முதலாவது நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். ரெண்டாவது, இந்த செட்டைக்குள்ள வரும்போது என்ன உண்டுன்னா புது பலனை கொடுக்கிறார். ஏசாயா 40:31, ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? புது பலன் அடைவார்களாம். புது பலன் அடைந்து கழுகை போல செட்டை அடித்து எழும்புவார்கள். அவங்க ஓடினாலும் அவங்களுக்கு இளைப்படையாது, நடந்தாலும் அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய செட்டைக்குள் வரும் பொழுது முதலாவது பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார், இரண்டாவது புது பலனை தருகிறார், மூன்றாவது அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. வாசிப்போம். மல்கியா 4:2 நாம் வாசிப்போம். போதும் பாருங்க, இதுல கொடுத்திருக்கு, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் என்ன இருக்குமா? ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருடைய செட்டைக்குள்ள வந்தா நமக்கு ஆரோக்கியம் உண்டு, சுகம் உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சரி, வேதாகமத்துல தேவனின் செட்டை நிழலில் வந்தவர்கள் அநேகர். அதுல ஒரு சிலரை நாம் பார்க்கலாம். முதலாவது, செட்டை நிழலில் வந்தால் அவர்கள் பெறுகிற ஆசீர்வாதம் என்ன? இன்னைக்கு நீங்களாம் வந்திருக்கிறீங்க, ஆண்டவருடைய செட்டைக்குள்ள வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தேவன் என்ன ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கலாம். முதலாவது, செட்டையின் நிழலுக்குள் வரும் பொழுது பாவத்திலிருந்து தேவன் விடுதலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 7:37-38. அப்பொழுது அந்த ஊரில் இந்த பாவியாகிய ஒரு ஸ்ரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். பாருங்க, அந்த நாட்கள்ல இயேசு இந்த உலகத்துல சுற்றி திரியும் பொழுது ஒரு பரிசேயன் வீட்டுக்கு அவர் வருகிறார். அவர் வருகிறதை அறிந்து இந்த பாவியான ஸ்ரீ, அதாவது உலகம் அவளை வெறுத்து தள்ளுகிறது, உலகம் அவளை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பாவியான ஸ்ரீ என்ன செய்யறான்னா, அந்த ஆண்டவர் அங்க வந்திருக்கிறார் என்று அறிந்து அந்த வீட்டுக்குள்ள வரும்பொழுது என்ன கொண்டு வரா? நல்ல ஒரு சென்ட்டை கொண்டு வரா, பரிமள தைலம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அது விலையேற பெற்ற ஒரு தைலம். இந்த தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னாக கூட வரல, பின்னால நின்று என்ன பண்றா? அப்படியே அவ அழுகிறா. ஏன்? நான் எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கேன், என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஏசாமியால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவள் அழுது என்ன பண்றா? அவளுடைய பாதத்தை கண்ணீரினால் கழுவுகிறாள், ஆண்டவருடைய பாதத்தை. அடுத்து என்ன பண்றான்னா, தன் தலைமுடியை வைத்து என்ன பண்றா? துடைக்கிறா. ஹல்லேலூயா. நம்ம சாதாரணமாக தண்ணி கொட்டிட்டா என்ன பண்ணுவோம்? அதாவது துணி எடுப்போம், இல்லைன்னா ஒரு கோணி எடுப்போம், அப்படி தான் மாப் எடுத்து துடைப்போம். ஆனால் அவள் என்ன பண்ணுறா? கண்ணீரினால நனைச்சி தன் தலைமுடி, மகிமை, பெண்களுக்கு என்னது மகிமை இல்லை, தலைமுடி தான். இப்போ பாருங்க, சின்ன பிள்ளைங்க முடி கொட்டினாலும் கவலைப்படுவாங்க, வயதானவர்கள் முடி கொட்டினாலும் என்ன பண்ணுவாங்க? ஐயோ, என் முடியெல்லாம் போச்சே, கவலைப்படுறோமா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தலைமுடியை எடுத்து அதுவும் ஆண்டவருடைய பாதத்தை துடைக்கிறா. எவ்வளோ டஸ்ட் இருந்திருக்கோம்ல, எவ்வளோ அழுக்கு இருந்திருக்கோம்ல, ஆனால் அதை துடைக்கிறா. அப்படி துடைக்கும் போது பாருங்க, பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அந்த பரிசேயன்லாம்
இவர் பாவியான ஸ்ரீ என்பது இவர் அறிய மாட்டாரா அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் அப்படிதான் சொல்லும் நம்மள. நீங்க சர்ச்சுக்கு வரும்போது உங்களை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் பைபிளை தூக்கிட்டு போறாங்க, இது வாயை பத்தியா எவ்வளோ வாய் இங்க இருந்து அங்க வரைக்கும் இருக்கு, இவங்கெல்லாம் பைபிளை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து என்ன பண்ணலாம், குறை சொல்லலாம். ஆனா இந்த பிள்ளைய பார்த்து, இந்த பாவியான ஸ்ரீயை பார்த்து அப்படிதான் பரிகசிக்கிறாங்க. இவ பாவியான ஸ்ரீயாச்சன், இவ எதையுமே என்ன பண்ணல, கேர் பண்ணிக்கவே இல்லை. ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து அவர் பாதத்தை முத்தம் செய்து கொண்டே இருக்கிறாள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இவள் பெற்ற நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, லூக்கா 7ஆம் அதிகாரம் 47ல, ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர்கிட்ட வரும்போது ரெண்டு கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் ஆண்டவரை நேசித்து வருகிற கூட்டம், இன்னொரு கூட்டம் நன்மை எதிர்பார்த்து வருகிற கூட்டம். அல்லேலூயா. இப்போ நம்ம எந்த கூட்டத்துல இருக்கிறோம்? ஆண்டவரை நேசித்து வருகிறோமா? நேசிக்கணும்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் எப்போவாது நம்ம வாழ்க்கையில, இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க இருக்கிறோம்னா, ஒரு காலத்துல நம்ம உலகத்துக்கு பின்னால ஓடிக்கொண்டு இருக்கும்போது உங்களையும் என்னையும் அவருடைய ரத்தத்தால கழுவி மீட்டு கொண்டார். அந்த அன்பை நினைக்கும் போது நமக்கு என்ன வரும்? அவர் மேல அன்பு வரும். அந்த அன்பு இருக்கிறதுனால தான் ஏசப்பாவை நம்ம பார்க்கணும்னு ஓடி வரும் ஆலயத்துக்கு. இல்ல, ஆண்டவர் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். அப்ப அவரை பார்க்கறதுக்கு வரும், அவர் சத்தியத்தை கேட்கறதுக்கு வரும். அது என்ன தெரியுமா? வாஞ்சை, அவர் மேல தாகம், அதனால ஓடி வரும். இன்னொரு கூட்டம் இருக்கு, வெறும் நன்மை கிடைச்சா போதும், அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு ஒரு பை சொல்லிடுவாங்க, ஜெபிக்கிறதுக்கு ஒரு பை, அவ்வளவுதான். இது ஒரு கூட்டம். ஆனா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இவ அப்படி இல்லை. இவ எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும், அந்த ஆதங்கத்தோட வந்து நிக்கிறா. ஆண்டவர் சொல்றாரு, இவ எவ்வளோ அன்பு கூறுறா பார், இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டதுன்றார். அடுத்தது அவள் செய்த நன்மை என்ன, அவள் செய்த காரியம், ஆண்டவர் சமூகத்துல வந்தனால அவள் பெற்ற நன்மை என்ன அப்படின்னு கேட்டா, லூக்கா 7:48ல அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, பாவத்தை என்ன பண்றாரு? தேவன் மன்னிக்கிறார். இந்த உலகத்துல பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒரு கடவுளுக்கு தான் அதிகாரம் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் பாவங்களை மன்னிக்கிறவர். ஏன்னு சொன்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கல்வாரியில் ரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தால் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மூன்றாவது லூக்கா 7:50ல அவர் ஸ்ரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய செட்டைக்குள் வந்தவர்களுக்கு என்ன உண்டுங்க? சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் சமூகத்துல வந்த இந்த பாவியான ஸ்ரீக்கு தேவன் பாவத்தை மன்னிக்கிறார். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்க பரிசேயன் மற்றவர்கள்ட்ட சொல்றாரு, இவ எவ்வளோ நன்மை செய்திருக்கிறா பார். ஏன்னா நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என்ன பண்ணல, கால் கழுவ தண்ணி கொடுக்கல. இவ என்ன பண்றா? தன் கண்ணீரினால் என் பாதங்களை நனைக்கிறாள்னு சொல்றார். அடுத்து நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு முத்தம் கொடுக்கல. யூதருடைய வழக்கம் என்ன? ஒருத்தர் பார்க்கும்போது கட்டி பிடிச்சு தழுவி முத்தம் கொடுப்பாங்க. இவர் சொல்றாரு, நீ முத்தம் கொடுக்கல, இவ என் பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்றார். அடுத்தது, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் தலைக்கு என்ன பண்ணல, நீ எண்ணெய் கொடுக்கல, ஆனா இவன் என்ன பண்ணிட்டா? பரிமள தைலத்தை என் பாதத்துல ஊற்றி விட்டாள். எவ்வளவு நல்ல காரியெல்லாம் செஞ்சிருக்கா, என் மேல எவ்வளவு அன்பு இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவள் பாவத்தை எல்லாம் ஒட்டு மொத்தமா மன்னிச்சிடறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க பாவம் என் பாவத்தை எல்லாம் ஆண்டவர் ஒரு காலத்துல இப்படிதாங்க மன்னிச்சார். ஏன்னா ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பு, நாம் அவரை நேசித்தபடியினால் ஆண்டவர் நம் பாவங்களை மன்னித்தார். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவளுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறாரு, மற்றவங்க முன்னால் அவளை அப்ரிஷியேட் பண்றாரு, மூணாவது அவளுக்கு சமாதானம் தருகிறார். அப்ப அவர் செட்டைக்குள் வந்த இந்த பாவியான ஸ்ரீக்கு மூன்றையும் தேவன் கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? உங்க குடும்பத்துல சமாதானத்தை தரமாட்டாரா? உங்க பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டாரா? நிச்சயமாய் ஆண்டவர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு நபரை நாம் பார்க்கலாம். அதாவது செட்டையின் நிழல்ல வரும்போது எதிலிருந்து விடுதலை கிடைக்குமா? பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா.
முதல் சொன்னேன் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்னு சொன்னேன். பாவம் தான் மெயின். இந்த பாவம் மன்னிக்கப்பட்டாதான் மீதியெல்லாம் விடுதலை கிடைக்கும். அப்போ பாவத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறார். ரெண்டாவது, அவர் செட்டைக்குள்ள வந்தவர்களுக்கு பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். வாசிப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். பாருங்க, இந்த இடத்துல ஒரு கானானிய ஸ்திரீயை பார்க்கிறோம். இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவரை அறியாதவள். அல்லேலூயா. ஆண்டவர் யாருன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட போனா சுகம் கிடைக்கும் என்பதை அறிந்து அவ என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட வரா. வரும்போது அவ தம் பிள்ளைய கூட்டிட்டே வரல. அவ விசுவாசம் என்ன, அவன் ஒருவேளை அந்த பிள்ளைய கூப்பிட்டு வர முடியாத சிச்சுவேஷன்ல இருந்திருக்கலாம். அது வராம என்ன பண்ணியிருக்கலாம், அடம் பிடிச்சிருக்கலாம். அதனால கூப்பிட்டுட்டு வர முடியாத சூழ்நிலையில அந்த பிள்ளைய வீட்லயே வச்சுட்டு இந்த அம்மா மட்டும் வராங்க. இவங்க மட்டும் வந்து என்ன பண்றாங்க, ஆண்டரை நோக்கி கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். முதலாவது இந்த கானானிய ஸ்ரீ என்ன பண்றான், இயேசுவை கூப்பிடுகிறார். அல்லேலூயா. இயேசுவை கூப்பிட்ட உடனே பதில் சொல்லிட்டாராங்க? பதில் சொல்லவே இல்லை. நம்மளை கூப்பிட்டா பதில் சொல்லனா என்ன பண்ணுவாங்க, வர்றா இவங்க எவ்வளோ பெருமையாக இருக்கிறாங்க அப்படின்னு அடுத்த நேரம் என்ன பண்ணிடுவாங்க, படிக்கட்டில் இறங்கிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லைங்க, கூப்பிட்டு பதிலே சொல்லலை. சீஷர்கள் சொல்கிறாங்க, ஐயோ இவ பின்னாலே வந்துட்டு இருக்கிறாளே, இவளுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்றார். ஆண்டவர் அழகாக பதில் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்தேனே தவிர இவர்களுக்காக நான் வரல அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், என் பிள்ளைங்களுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன், இவளுக்கு பண்ண மாட்டேன் அப்படின்றத ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்ன உடனே அந்த இடத்துல நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம், ரோஷமாக வந்துடுவோம்ல. பாருடா நம்ம கூப்பிட்றோம், இவர் காது கேட்காத மாதிரி இருக்கிறதும் இல்லாமல் அவங்க ஆளுங்களுக்கு தான் பண்ணுவாராம். சிலர் சொல்லுவாங்க, இவங்க ஆளுங்களை பார்த்து பண்ணுறாங்க, இவங்க ஆளுங்களனா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இந்த ஆளுங்களனா ஒரு மாதிரி இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாரையும் ஒன்று போல பார்க்குறது தான் ஊழியக்காரருடைய வேலை. அல்லேலூயா. சில நேரம் கடிந்து கொள்ளும்போது பிசாசெல்லாம் அதட்டினா தான் அடங்கும். அதனால் ஐயோ என்ன அதட்டுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க, அதட்டினா தான் அது அடங்கும். இப்போ இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அடுத்து சொன்ன உடனே இவ சொல்றா, அடுத்தது அவ சொல்றா, ஆண்டவரே ஆண்டவரே என்று பணிந்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது தாவீதின் குமாரனேன்னு சொல்றா. ரெண்டாவது இப்போ அவள் ரட்சகர், என் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டாள். ஆண்டவரே என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டாளாம். அப்போ வணங்கி நிற்கிறார். அல்லேலூயா. அப்பவும் ஆண்டவர் திரும்ப என்ன சொல்றாரு, அதாவது பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல அப்படின்றாரு. நான் நாய்க்குட்டிக்கெல்லாம் போட மாட்டோமா, என் பிள்ளைங்களுக்கு. இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா ஒரு 2 நல்ல சட்டை வாங்கியிருக்கோம், ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கோம். அப்போ ஒரு இல்லாத பிள்ளை நிற்கிதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காஸ்ட்லி ட்ரெஸ்ஸை எடுத்து ஒரு 5,000 ட்ரெஸ் எடுத்து அந்த இல்லாத பிள்ளைக்கு கொடுப்போமா, ஆனால் ஒரு 500 ரூபா ட்ரெஸ் எடுத்து கொடுப்போமா? கம்மி பணத்துக்கு வாங்கின 500 ரூபா ட்ரெஸ்ஸை தான் கொடுப்போம். காஸ்ட்லி பணத்துக்கு வாங்கினது அது நம்ம பிள்ளைக்கு, என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு தான் காஸ்ட்லியாக கொடுப்போம். அதே போல தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் பிள்ளைகளுக்கு வச்சுருக்கதை உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு. நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. உடனே அவன் சொல்கிறா, மெய்தான் ஆண்டவரே, நான் நாய் தான், ஆனால் நாய்க்குட்டி மேய்ச்சிலிருந்து விழுகிற துணிக்கையை தின்னுமே. அமைதலாக இருங்க. நீங்கள் ஏன் இப்போ அவங்க அம்மாவை சின்றீங்க, தூங்க மாட்டாங்க. நீங்கள் என்னை மட்டும் கவனிங்க, சரியா? சரி. அப்போ பாருங்க, அதாவது மேஜையிலேருந்து துணிக்கே தின்னுமேன்னு சொல்லி ரெண்டாவது தன்னை அப்படியே அர்ப்பணிக்கிறார், தாழ்மைப்படுத்துகிறார். முதலாவது சொன்ன தாவீதின் குமாரனே கூப்பிட்றா. எல்லாருமே கூப்பிடுவாங்கல்ல. இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, ஆண்டவரை அறியாதவங்க கூட இயேசுவே அப்படின்வாங்க. ஏன், எந்த கடவுளும் வரலன்னா இயேசு காப்பாற்றிடுவாருன்னு அப்படி கூப்பிடுவாங்க. முதல் கூப்பிடுற கேட்டகரியில் வரா. ரெண்டாவது அவரை சொந்த ரட்சகராய் ஆண்டவரே அப்படின்னு ஏற்றுக்கிறா. மூணாவது அவ சொல்றா, தாழ்மையா, ஆண்டவரை நான் நாய் தான், நாய்க்குட்டி மேஜிலேருந்து விழுற துணிக்கியை சாப்பிடுமே,
தன்னை முழுவதும் சரண்டர் பண்றா, அர்ப்பணிக்கிறா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அதாவது அவளை பார்த்து வாசிப்போமா அந்த இடத்த? 15:27. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம். ஆண்டவர் பாருங்க, அவளுக்கு அதாவது கை வச்சு ஜோ பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? என் மகளே, உன் விசுவாசம் பெரியது, உனக்கு ஆக, நீ நினைச்சபடி உனக்கு ஆகும்னு சொல்றாரு. நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். உடனே அந்த நேரமே அந்த பிசாசு அவங்க மகளை விட்டு போய் அவ சுகமாயிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுக்கு அதாவது ஒரு பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னா முதலாவது என்ன பண்ணணும்னா, இயேசு நல்லவர், இயேசு தான் விடுதலையை கொடுக்கிறவர் அப்படின்றத நம்ம விசுவாசிக்கணும். இயேசு தான் ஆண்டவர் அப்படின்றத நம்பணும். அப்பனா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அற்புதத்தை செய்வார். ரெண்டாவது, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டுறேன் ஆண்டவரை, நீர்தான் தெய்வம் என்பதை அறிந்து கொண்டேன் என்று சொல்லி அவர் பாதத்துல முழுமையாய் சரணடைந்தால் தேவன் விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது இவள் பெற்ற நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அதான் மத்தேயு 15:28 அவள் மகள் என்ன பண்றா? பிசாசு கட்டிலிருந்து சுகம் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவருடைய செட்டையின் நிழலுக்குள் வருகிறவர்களுக்கு விடுதலை உண்டு. எதுல விடுதலை? பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை. ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது, அவர் செட்டைக்குள்ள வரும்பொழுது அவர் சிறகால் நம்மை மூடி காத்து கொள்வார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது ஒரு அம்மா இருந்தாங்களாம். அந்த அம்மா ஒரு பையன், ஒரே பையன். ஆனால் இந்த பையன் வளர்ந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் போயிட்டான். ஆனால் இப்படி போகும்போது அந்த கடைசி வருஷத்துக்கு அவன் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்காக அம்மா என்ன பண்ணுறாங்க, அவனோட ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே போன உடனே இது யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே அவன் சொன்னானா, இது எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க அம்மா வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு சைன்லாம் போட்டு போயிட்டாங்களாம். ஆனால் போன பிறகு அங்கே இருக்கிற பிள்ளைங்க சொன்னாங்களாம், வடுமூஞ்சி அம்மா பையன், வடுமூஞ்சி அம்மா பையன். ஏன்னா அவங்க முகத்தில் ஒரு வடு இருந்துதான். உடனே கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். உடனே இவனுக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, வெக்கமாயிருச்சு. நேராக வீட்டுக்கு வந்தானாம். வந்து அப்படியே ரொம்ப ரூடாக இருந்தானாம். அம்மா கேட்டாங்களாம், ஏன்பா நீ நல்லா தானே என்கிட்ட பேசுவ, இன்னைக்கு ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கிற அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த பையன் சொன்னானா, மா நீங்கள் என் அம்மா தானா அப்படின்னு கேட்டானா. ஆமாண்டா, நான் உங்கள் அம்மா தான். ஏன் அப்போ கேட்டானா, உங்கள் முகத்தில் ஏம்மா இப்படி வடு இருக்குது, அங்கே வந்தீங்க, என் கிளாஸ் பிள்ளைங்களாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு, இனிமேல் என்ன பண்ணாதீங்க, ஸ்கூல் பக்கமே வராதிங்க, நான் இப்போமே படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நானே என்ன பண்ண போகிறேன், சம்பாதிச்சு நானே படிச்சுக்கிறேன், இனிமேல் நான் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசினானாம். உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், ஒரு ஃபோட்டோ தரேன், அதை பாருன்னாங்களாம். உடனே ஒரு லேடி ஃபோட்டோவை எடுத்து அவங்க கையில் கொடுத்தானா, அவங்க பையன் கையில் கொடுத்த உடனே அதை பார்த்தானா. பார்த்துட்டு, அம்மா இது யாருமா இந்த ஃபோட்டோவில் இருக்குது? நான் தான்டா, நான் தான் அப்படின்னாங்களாம். அப்போ ஏம்மா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம ரொம்ப கஷ்ட நிலைமையில தான்டா இருந்தோம், இப்போவும் அவங்க வேலை செய்து தான் படிக்க வைக்கிறாங்க, வீட்டு வேலை செய்து. கஷ்டப்பட்ட நிலைமையில ஒரு குடிசை வீட்டில் இருந்தோம், நான் தண்ணி பிடிக்க போயிட்டேன், உன்னை தொட்டில் போட்டுட்டு போயிருந்தேன்டா, நான் வரதுக்குள்ள பக்கத்து வீட்டில் தீ பிடிச்சி அந்த தீ நம்ம வீட்டில எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம குடிசை பயங்கரமாக எரிய ஆரம்பித்த உடனே எல்லாரும் வெளியே இருந்தே வந்து இது பண்ணுறாங்களே தவிர யாரையும் உன்னை காப்பாற்ற வரலடா முன்னுக்கு. அந்த நேரத்தில் நான் தான் உள்ளே வந்து உன்னை தொட்டிலேருந்து அப்படியே தூக்கி அணைச்சிக்கிட்டு வெளியே வந்தேன். வரும்போது ஒரு கட்டை எரிஞ்சி என் முகத்தில் விழுந்து இவ்வளோ பெரிய வடுவாக இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த பையன் என்ன பண்ணானா, தேம்பி தேம்பி அழுதானாம், ஐயோ என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு இவன் நல்லா படிப்பு படித்து அவன் அதாவது ஒரு இதில் வந்து பெரிய போஸ்டிங்கில் இவன் இருக்கிறான்.
அதாவது டைரக்டர் மேனேஜர் மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கர்ஸ்லாம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வராங்க, அம்மா அப்பாவை. இப்படி வரும்போது இவன் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரான். முகத்தில் மட்டும் ஒரு முக்காடு போட்டுட்டு இவங்க அம்மா வராங்க. மூடிக்கோங்கம்மா, நான் சொல்லும்போது மட்டும் தரேங்கன்னு சொன்னானோ. சரின்னு மூடிட்டு வரும்போது இவர் பெரிய, அதாவது இவர் தான் அந்த இடத்துல ஹெட்டு. அப்போ இவர் சொல்கிறார், நான் இப்போ எங்கள் அம்மாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லி அந்த அம்மாவை கூப்பிட்டு, இதுதான் எங்கள் அம்மா, இப்போ எடுங்கம்மா அவங்க முகத்தில் இருக்க துணியன்னு ஒன்று எடுத்தாங்களாம். உடனே எல்லாரும் இல்லை, ஒரே கூச்சலாம், இது உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவர் நடந்த காரியத்தை சொல்லி, இதனால தான் எங்கள் அம்மா முகம் இப்படி இருக்குன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அந்த தாய்க்கு அந்த மகன் ஒரு கனத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் வளர்ந்த பிறகு தாய் தகப்பனை அவமதிக்கிறாங்கல்ல. ஆனால் இந்த பையன் பாருங்க, அவங்க அம்மாவை அத்தனை பேருக்கு முன்னாலேயும் இதுதான் என் தாய் என்று சொல்ல அவங்க ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் இந்த கானானிய ஸ்ரீயும் தன் மகள் பிசாசினால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது அவளை வீட்டில் விட்டுட்டு இவ ஓடி வரா. அல்லேலூயா. அந்த ஆண்டவரை பணிந்து கொண்டதுனால தேவன் அவளுக்கு விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது, செட்டை நிழலுக்குள்ள வரும்போது வியாதியிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. முதல் சொன்ன செட்டை நிழலுக்குள்ள வந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? பாவம் மன்னிக்கப்படும். செட்டை நிழலுக்குள்ள வந்தா பிசாசு கட்டிலிருந்து தேவன் விடுதலையை கொடுப்பார். மூணாவது, செட்டை நிழலுக்குள்ள வந்தா வியாதியிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை. வாசிப்போம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். லூக்கா 8:43. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதில் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்ரீயை பார்க்குறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ செட்டைக்குள்ளே வந்த இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ என்ன செய்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நிறைய நேரம் நம்ம இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீயை பார்த்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன இதிலேருந்து பார்க்க போகிறோன்னா, ஒன்று, 12 ஆண்டுகளாய் சமுதாயத்தால் மற்ற மத ரீதியான அதாவது காரியங்களால் அவளை என்ன பண்ணாங்களாம், தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அதாவது அவங்க அந்த ஸ்ரீகளுக்குள்ள வழிபாடு வரும்போது என்ன பண்ணுவாங்க, தனியாக உட்கார வச்சுருவாங்க. அவங்கள ஒரு வாரமோ எத்தனை வாரம் அது முடிகிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, உள்ள வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அன்னைக்கு. ஆனால் இப்போல்லாம் என்ன இல்லை, அப்படிப்பட்ட காரியம் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சடங்காச்சாரம் நிறைந்த அந்த நாட்களில் பாருங்க, ஒரு வாரம் இல்லைன்னா 2 வாரம்னா கூட பரவாயில்ல, 12 வருஷம் ஒருத்தியை ஒதுக்கியே வச்சு ஒரு இடத்துலையே உட்கார வச்சு எங்கேயும் போக முடியாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. ஆனால் ஆண்டவருடைய செட்டைக்குள்ள வர விரும்பின அவள் அப்படியே வீட்டுக்குள்ள உட்காரல. இந்த சமுதாயத்தின் கோட்பாடுகள், மத கோட்பாடுகளை அவ உடைச்சி அவ வெளியில வர ஆசைப்பட்டா. ரெண்டாவது அவர் செய்த காரியம் என்னன்னா, இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு யூத பெண்ணாக சொல்கிறார்கள். இப்போ யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆண்கள் முன்பாக அவங்க முன்னால வரமாட்டாங்க. அப்போ இந்த யூதர்களின் பாரம்பரியத்தையும் உடைச்சி அவ வெளியில வரா. பாருங்க, யூதர்கள் ஆண்களுக்கு முன்னால வரமாட்டாங்க, பெண்கள் முக்காடு அடைஞ்சு இப்படிதான் அவங்க இருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு ஜன கூட்டம் ஆண்டவரை நெருக்கி கொண்டு போகுது. ஆனா இவளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஆனா இவ என்ன செய்யறா, தான் ஒரு யூத பெண் என்பதையும் மறந்து இவ என்ன பண்றா, ஜனக்கூட்டத்துக்குள்ள அப்படியே வந்து நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவள் நினைக்கிறா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த சூழ்நிலையில அவள் ஆண்டவருடைய செட்டைக்குள்ள அவள் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். இன்னொன்று, இந்த 12 வருஷம் அவள் பட்ட பாடுகள், அது மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு அவள் செலவழித்த பணம்,
அவ சொத்து எல்லாம் காலி ஆயிடுச்சான். அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ணியிருக்கா, பணத்தை தாராளமா செலவு பண்ணிட்டா. இப்ப கையில ஒண்ணுமே இல்லை, எம்டி ஹேண்டா இருக்கா. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஏசப்பா கிட்ட வரா. அவர் செட்டைக்குள்ள வந்தா எனக்கு சுகம் கிடைக்கும்னு நினைக்கிறா. வந்து அந்த ஜனக்கூட்டத்துல அவர்கிட்ட போய் பேச முடியாம அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொடுறா. தொட்ட உடனே அவளுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ அவள் பெற்ற நன்மை என்னன்னா, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடுறா, விசுவாசத்தோட தொடுறா, தொட்ட உடனே சுகம் பெறா. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, லூக்கா 8:45-46 சொல்றாரு, என்னை தொட்டது யார்? அவ்வளோ கூட்டம் நெருக்கி இருக்கு. அவர் சொல்றாரு, என் கிட்ட இருந்து ஒரு வல்லமை கடந்து போனதை பார்த்தேன், என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. உடனே எல்லாரும் பயந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க, இவ்வளோ பேர் நெருக்கிட்டு வரோமே, யார் தொட்டது? நீங்க இப்படி கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்லுவோம்? ஆனா இவளுக்கு தெரியும், அவள் தான் தொட்டாள். ஆனா தொட்டுட்டு நன்மையை பெற்றுட்டு அவ அமைதியா, வெட்கம் ஒரு பக்கம், அவ்வளோ பேருக்கு முன்னால சொல்லணும், வெட்கம், பயம். ஆனா அதையும் உடைத்து அவ என்ன பண்ற, ஆண்டவருக்கு முன்னால விழுந்து நடுங்கி கொண்டு, நான் தான் ஆண்டவரே உங்க வஸ்திரத்தை தொட்டேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடைய போ என்றார். அவள் சுகம் பெற்றாள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப பாருங்க, அவர் செட்டைக்குள்ள வருகிறவர்களுக்கு சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அதுதான் நாம் வாசித்தோம். மல்கியா 4:2 மறுபடி வாசிக்கலாமா? மல்கியா 4:2. மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப அவர் செட்டையின் கீழே என்னங்க உண்டு? ஆரோக்கியம் உண்டு. இன்னைக்கு ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் பாவத்திலிருந்து விடுதலையை தருவார். அதே போல பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையை தருவார். உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரியா தியாபோலா ரிபா கரபா ரக்ஷபோலா ரிபிக்கரபல பரபா கரபா. விடுதலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, இது ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. யார் யார் பிசாசின் கட்டில, செய்வன கட்டில ஆண்டவரே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு விடுதலையை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆவியான கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. பாவத்திலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே அப்பா, தீராத வியாதியிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. இந்த பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் பெட் ரிட்டனா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நீர் விடுதலையை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. ஆவியான கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you.